ரிஷபாசுரன் மறுநாளில் இருந்து மூவுலகுக்கும் பயணித்து அனைவரையும் துன்புறுத்த தொடங்கினான். தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமாலிடம் காப்பாற்றும்படி வேண்டினர். சரியான காலம் வரும்போது ரிஷபாசுரனை அழிப்பதாக சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பினார். இப்படியே பல ஆண்டுகள் கடந்தன. ரிஷபாசுரனின் தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. இந்நிலையில் அகத்தியரும் அவரது சீடர்களும் ஒரு மலைப்பகுதியில் தங்கியிருந்தனர். அங்கு சென்ற ரிஷபாசுரன் அவர்களை தாக்கினான். அப்போது அகத்தியர் சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அங்கே சென்ற அசுரன் வழிபாட்டு பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்தான். அதனை கண்ட அகத்தியர் அவனது தலைமுடியை பிடித்து தூக்கி தொலைவில் சென்று விழும்படி வீசினார். பாறை ஒன்றில் போய் விழுந்த அசுரனின் தலை உடைந்து இரத்தம் வெளியேறி 10 இடங்களில் உறைந்து நின்றது. அதிலிருந்து 10 அசுரர்கள் தோன்றினர். அனைவரும் அகத்தியரை தாக்க வந்தனர். அப்போது திருமாலால் மட்டுமே அசுரன் கொல்லப்பட வேண்டும் என அசுரன் சிவனிடம் வரம் பெற்றது அகத்தியருக்கு நினைவுக்கு வந்தது. உடனே திருமாலை நினைத்து வேண்டினார். திருமாலும் 10 அசுரன்களையும் எதிர்த்து போரிட்டார். 10 அசுரன்களும் மரங்களை வேரோடு பிடுங்கி திருமாலை நோக்கி எறிந்தனர். மலைப்பாறைகளை துவாக்கி வீசினர். அசுரன்களின் தாக்குதலையும் தடுத்த திருமால் கடுமையாக போரிட்டார். போர் நீண்ட காலம் நீடிக்கவே 10 அசுரன்களும் களைப்படையத் தொடங்கினர். அதை பயன்படுத்தி கொண்ட திருமால் ஒவ்வொரு அசுரனையும் சக்கராயுதத்தால் தலையை துண்டித்தார். 9 அசுரன்களை கொன்ற பின் ஒருவன் மட்டும் மீதமிருந்தான். கொல்ல முயன்ற போது அவன் வணங்கினான். மனம் இறங்கிய திருமால், உன் கடைசி ஆசை என்ன எனக் கேட்டார். எனக்கு பிடித்த நரசிம்மர் தோற்றத்தில் காட்சியளிக்க வேண்டும். அத்தோற்றத்திலேயே என்னை அழித்து ஆட்கொள்ள வேண்டும். இந்த மலைக்கு என் பெயரை சூட்ட வேண்டும். தங்களை காண வரும் பக்தர்கள் அனைவரும் என்னையும் நினைக்கச் செய்ய வேண்டும் என்றான். திருமாலும் விருப்பம் நிறைவேறும் என்றார். நரசிம்மர் தோற்றத்தில் காட்சியளித்தார். விருஷபாசுரன் கைகுவித்து வணங்கினான். அதன்பின் சக்கராயுதத்தை ஏவி அவனது தலையை துண்டித்தார். விருஷபாசுரன் அழிந்தான். ஆனால் அவன் கேட்டுக்கொண்டபடி அந்த மலை விருஷப மலை எனப்படுகிறது. திருப்பதியில் உள்ள 7 மலைகளில் ஒன்றான விருஷப மலை அசுரனின் பெயரை பெற்றதுடன் திருப்பதி பெருமாள் பக்தர்களின் மனதில் நீங்க இடம் பெற்றது.